ஸோ இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பல ஆயிரம் வருஷங்களாக இவங்களுடைய ஃபித்னா என்பது இருந்து தான் வருது உம்மத்துல. இவர்களால் இஸ்லாமிய உலகம் எக்கச்சக்கமான சிரமத்துக்கு உள்ளானது என்று சொன்னால் மிகையாகாது. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையாங்க, இலுமினாட்டிகள் சொல்றாங்க, சீக்ரெட் சொசைட்டிஸ் சொல்றாங்க, இதெல்லாம் இன்னைக்கு உருவானதல்ல. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதல்ல. பலரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது பல ஆயிரம் வருஷங்களாக இருந்திருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனா சஹாபாக்கள் காலத்துல இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் என்பது இருந்திருக்கு. சபாஇயாக்கள் என்று சொல்லுவாங்க. யார் இந்த சபாஇயாக்கள், யார் இதை ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கம் பொதுவாக அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதியால, ஒரு யூதனால இது உருவாக்கப்பட்டுச்சு. இவன் இஸ்லாத்துக்கு மாறின மாதிரி என்ன செஞ்சான், பொய்யாக காட்டிக்கொண்டான். அதனால இஸ்லாமிய நாடுகள் எல்லாத்துக்கும் அவனால போயிட்டு வர முடிஞ்சுது. சிரியா, எகிப்து, கூஃபா என்று எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சுது. இதை பாரம்பரிய சுன்னி மற்றும் ஷியா வரலாற்று நூல்களில் பதிவாயிருக்கு. தபரி, இப்னு கசீர் ரஹிமஹுல்லா அவங்களுடைய புத்தகங்கள், இன்னும் ஷியாக்கள் புத்தகங்கள் எல்லாத்துலேயும் பரவி இருக்கு. ஸோ இவன் யமன் நாட்டை சேர்ந்தவன், இஸ்லாமை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட போல நடித்தான். ஆனால் உள்நோக்கில் எப்படியாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தணும், இந்த இஸ்லாமிய ஆட்சியை வீழ்ச்சி செய்யணும் என்பது அவனோட எண்ணமாக இருந்தது. சில சமகால வரலாற்று அறிஞர்கள், இப்போ லேட்டர் ஷியா அறிஞர்கள் இப்படி ஒரு ஆளே இல்லை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு சரியாக வரலாறை ஆராய்ச்சி செய்யக்கூட தெரியாது. அதுதான் உண்மை. சில ஓரியன்டலிஸ்ட் கூட இது போல விஷயங்களை மறுத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இவர்கள் ஆதாரபூர்வமான நூல்களிலிருந்து இவற்றை படிக்கல. அதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை. ஆரம்ப கால ஷியா புத்தகங்களும் சரி, சுன்னி புத்தகங்களும் சரி, இவனை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக இருக்கு. குறிப்பா இவன் ஏற்படுத்தின ஃபித்னா எப்போனா, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சியாளராக ஹலீஃபாவாக இருந்தது 35 ஹிஜ்ரியில, அதனுடைய இறுதி பகுதியில். ஸோ மதீனாலையும் எகிப்து, கூஃபா, பஸ்ரா பகுதிகளிலும் இவன் என்ன செஞ்சா, பல ஃபித்னாக்களை ஏற்படுத்தி அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினான். பின்னர் அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு காலத்திலும் குழப்பங்களை ஏற்படுத்தினான். ஸோ இவர்களை, இந்த அப்துல்லா இப்னு சபாவை பின்பற்றியவர்கள் சபா இயாக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஸோ இவனுடைய முக்கிய கருத்து என்னன்னா, இவனுடைய பிரச்சாரம் என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது நிர்வாக குற்றச்சாட்டுகள் பரப்புனான், பொய்யாக மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தினான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மேல மக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தினான். மேலும் ரகசிய கடிதங்கள், செய்திகள் எல்லாம் என்ன சொன்னான், பொய்யாக சஹாபாக்கள் மீது இட்டுக்கட்டி அவர்கள் அனுப்பியது போல எல்லா ஊர்களுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே மறைமுகமாக அதையெல்லாம் அனுப்பிச்சான். ஒரே நேரத்தில் ஒரு கலகத்தை, கிளர்ச்சியை ஏற்படுத்தணும் என்று. மேலும் அலி ரலியல்லாஹு பத்தி அதீதமாக உயர்த்தி பேசினான். சில வட்டாரங்கள்ல அலிக்கு தனி தெய்வீக உரிமைகள் இருக்கு என்பது போன்ற கருத்துக்கள் சொன்னான். மேலும் இதுதான் பின்னால குலாத்துடைய சிந்தனைக்கு வழிவகுத்ததாக சொல்லப்படுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் அவங்க ஆட்சியை அலிக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க, மற்ற சஹாபாக்கள் அதை தவறாக எடுத்துக்கொண்டாங்க, உஸ்மான் எடுத்துக்கொண்டார் என்ற பொய் பிரச்சாரம் செய்தான். இது போன்ற விஷயங்களை வரலாற்று ஆராய்ச்சி செய்யும் தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அந்த 72 கூட்டங்கள் என்று எல்லாம் தொடர்ச்சியாக சீரீஸ்லாம் போட்டு சஹாபாக்களை குறை சொல்லும் விதமாக நிறைய பேர்லாம் பேசியிருக்கிறாங்க. பிஜே போன்ற நபர்கள்லாம் தவறான வரலாற்றை பேசியிருக்கிறாங்க, சரியான வரலாற்றை அறியாமல். ஸோ இவனுடைய முக்கிய எய்ம் என்னன்னா, ஒரு ஃபித்னாவை, உள் கலகத்தை ஏற்படுத்தணும், ஒரு உள்நாட்டு போர் போல ஏற்படுத்தணும், மக்களை உணர்ச்சியை தூண்டி ஹலீஃபாவுடைய அந்த ஆட்சியை பலவீனப்படுத்தணும் என்று நினைச்சான். ஸோ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இறுதியாக ஷஹீதாக ஆனாங்க. 35 ஹிஜ்ரியில மதீனால ஏற்பட்ட கலகத்தின் போது உஸ்மான் ஷஹீதாக ஆனார். மேலும் சுன்னி வரலாற்று நூல்களில் கலகத்தை தூண்டிய குழுக்கள்ல சபாயியாக்களும் முக்கிய இடம் பெற்றதாக குறிப்பிடப்படுது. சஹாபாக்கள் மத்தியில ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் இஜ்திஹாத் ரீதியானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய நிலைப்பாடு. இவன் திட்டமிட்ட வதந்தி ஏற்படுத்துறது, மக்களை ஆட்சிக்கு எதிராக தூண்டுறது, ரகசியமாக ஒரு இயக்கத்தை முன்னெடுக்கிறது, இந்த எல்லா ஃபித்னாவே அவன் பண்ணி வந்தான். இன்னும் ஒரு அறிவிப்புகள் வருது, அலி ரலியல்லாஹு ஒரு கூட்டத்தை எதிர்த்தாங்க, அலி ரலியல்லாஹு கடவுள்னு சொன்ன ஒரு கூட்டத்தை எரித்தாங்க. அது இவனை பின்பற்றிய சபாயியாக்கள் என்றும் சொல்லப்படுது. அவன் ஹிஜாஸுக்கு போனான், மதீனா ஆரம்பத்துல மதீனால தங்கியதாக சொல்லப்படுது. சஹாபாக்களுடைய காலத்துல அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தினான். பஸ்ராக்கு போனான், அங்க போய் சிலரை சந்தித்து தன்னுடைய பொய்யான கருத்தை பரப்ப முயன்றான். அங்கிருந்து அதிகாரிகள் அவனை வெளியேற்றதுனால கூஃபாக்கு போனான், அங்க போய் சில குழப்பங்களை ஏற்படுத்தினான், தன்னுடைய பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில பரப்புனான். ஸோ பெரும்பாலும் இந்த பதூக்கள் என்று சொல்லக்கூடிய கிராமத்து அரபிகள், காட்டு அரபிகள் சொல்லுவாங்களே, அவங்க புதிதாக இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துடைய கல்வி இல்லாதவங்க, இவனுடைய
வலையில் விழுந்தாங்க. இவனுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பிறகு எகிப்துக்கு போனான். இது எகிப்து தான், மிஸ்ர் தான் இவனுடைய முக்கிய மையம் என்று சொல்லப்படுது. அங்கிருந்து மதீனாவுக்கு எதிரான ஒரு கலகத்தை அவன் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான் என்று சொல்லப்படுது. ஸோ அவன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது நிறைய குற்றச்சாட்டுகள் செஞ்சான். நிர்வாக குற்றச்சாட்டுகளை பரப்பினான். மக்கள் அதிருப்தியை தூண்டும் வகையில் அவன் எல்லா வேலைகளையும் செஞ்சான். இவன் தன்னுடைய ரிலேஷன்ஸை, உறவினர்களை ஆட்சியில் வச்சிருக்காரு, கவர்னர்லாம் என்று குற்றம்லாம் சாட்டினான். ஆனால் இதற்கும் உஸ்மான் ரலியல்லாஹுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சது பொதுமக்களுடைய நல்லதுக்காக தான் எல்லாமே செஞ்சாங்க. அவங்க தன்னுடைய அரசியல் கோஷமாக அவன் பரப்புனதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு தெளிவாக வாரிசாக நியமிச்சுட்டு போனாங்க. ஆனால் அலி ரலியல்லாஹு கொடுக்காம மற்ற சஹாபாக்கள் அதை பறித்து கொண்டார்கள் என்றெல்லாம் சொன்னான். மேலும் அலி ரலியல்லாஹு வரம்பு மீறி புகழ ஆரம்பிச்சான். அலி ரலியல்லாஹு எப்படி அலி ரலியல்லாஹு மறுபடியும் உயிர்த்தெழுவாங்க என்றெல்லாம் அவன் பரப்புனான். ஈசா நபி மறுபடியும் வருவாங்க என்று இருக்கும்போது எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வரமாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க? அவங்க உயிர் தெழுந்து வர்றதை விட நபிகளார் மறுபடியும் வர்றது தானே அதை விட ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று குர்ஆன் வசனங்களை திரிவுபடுத்தி மக்கள் மத்தியில் அதை நம்ப வச்சான். வெவ்வேறு மாகாணங்களில் பொய்யான கடிதங்களை பரிமாறினான். சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த கடிதங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னாங்க. இவையெல்லாம் பொய்யான கடிதங்கள் என்று சொன்னாங்க, மதீனால அவங்க குழப்பம் செய்ய வந்தபோது. பிறகு 35 ஹிஜ்ரியில் எகிப்திலிருந்து ஒரு குழு மதீனாவுக்கு வந்துச்சு. முற்றுகையிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்க. ஸோ சபாயாக்களும் பிற கலக குழுக்களும் இந்த ஃபித்னால தீவிரமாக செயல்பட்டாங்க. ஸோ அலி ரலியல்லாஹு காலத்தில் இதை ஒடுக்குவதற்கு எல்லா முயற்சியும் அவங்க செஞ்சாங்க. சிலரை தண்டிக்கவும் செஞ்சாங்க என்று வரலாற்று நூல்களில் பதிவாயிருக்கு. ஆனால் இந்த ஃபித்னா தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் போன்ற போர்களில். ஸோ அவனுக்கு என்ன ஆனது என்று தெளிவாக நம்ம வரலாற்றில் ஆதாரம் கிடைக்கல. அலி ரலியல்லாஹு அவனை தண்டிச்சாங்கன்னு சொல்லப்படுது. மதீனாலேருந்து அவன் வெளியேற்றப்பட்டான்னு சொல்லப்படுது. அவன் பின்னர் மறைந்து போனான் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த அமைப்புகள் இன்று வரை நீடிச்சு கொண்டே தான் இருக்கு இல்லைங்களா? இன்று வரை இது போன்ற விஷயங்களை குழப்பவாதிகள், ஷியாக்கள் முக்கியமாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஷியாக்களுடைய குரு என்றே இவனை சொல்லலாம், குறிப்பாக ராஃபிதி ஷியாக்கள். பிறகு உமையா ஆட்சி காலத்தில் மைய அதிகாரம் வலுவானது. சிறந்த கழக இயக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. ஸோ அவருடைய பெயர்கள் தான் வேறு வேறையே தவிர அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தாங்க, இஸ்லாமை இல்லாமல் ஆக்க வேண்டும். இன்று வரை அது தொடர்கிறது இல்லைங்களா? பல வடிவங்களில், பல கோணங்களில் அது தொடருது. சஹாபா காலத்தில் சீக்ரெட் சொசைட்டிஸாக இவங்க தான் இருந்தாங்க, முக்கியமாக ஹுலஃபா ராஷிதூனுடைய காலத்தில். இன்று வரை பல வடிவங்களை தொடர்கிறது.